Let's start with the first school of Indian philosophy, which is Samkhya. சாம்கியான்னு சொல்லுவாங்க, சாங்கியான்னு சொல்லுவாங்க. அங்கங்கே ஒவ்வொரு பேர் இருக்கும். வாட் எவர் இட் இஸ். ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சிக்கிறதுக்கு ஐ நீட் டு கிவ் அன் இன்ட்ரடக்ஷன், ஒரு ப்ரீகர்சர் மாதிரி. ஸோ இப்போ ஒரு சில புக்கிலலாம் போட்டிருப்பாங்கல்ல, இந்த புக்கில் குறிப்பிடப்பட்ட இந்த வார்த்தைக்கு மீனிங் இதுதான் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்கல்ல. சேம் வே சாம்கியாவில் நான் ஒரு சில விஷயம் என்னன்னு முன்னாடியே சொல்கிறேன், ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிலாசபி. ஓகே, தேர் இஸ் 3 குணாஸ். ஓகே, 3 குணாஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா சத்விக், ரஜஸ், தமஸ். நீங்கள் இதை கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேசிக் ஐடியாவாக, ஒரு ஷாலோ ஐடியாவாக ஒன்று வரும். ஓகே, சத்துவானா வந்து பியூரிட்டி, ஹார்மனி, விஸ்டம், ஸ்பிரிச்சுவாலிட்டி, பீஸ்ஃபுல், காம்னஸ், சம்திங் வெரி ஒயிட். ஓகே, இந்த தூயமானவர்கள் அப்படின்ற மாதிரி சத்வாவை பற்றி பேசினோன்னா ஆல் கம்ஸ் அவுட் ஆஸ் அ பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகே, சத்வா அப்படின்னு சொன்னாலே வந்து அமைதியாக, சாந்தமாக, அந்த மாதிரி ஒரு வைப்பு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ரஜஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரஜஸ் வந்து இட்ஸ் லைக் ஹைப்பர் ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு வைப்பு கொடுப்பாங்க. ஆக்டிவிட்டி, பேஷன், டிசையர், அட்டாச்மெண்ட், ரெஸ்ட்லெஸ்னஸ், எனர்ஜி, ஆம்பிஷன், அந்த மாதிரி இருக்கும். சேவே தமஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமஸ் இஸ் மோஸ்ட்லி லைக் சத்துவாக்கு அப்படியே ஆப்போசிட். ரொம்ப டார்க்காக இருக்கும், ரொம்ப பிளாக்காக இருக்கும். இனர்ஷியா, டார்க்னஸ், இக்னரன்ஸ், டெல்யூஷன், லெத்தாஜிக், டல்னஸ், லேசினஸ், அந்த லெவலுக்கு வந்துட்டு தாமஸ் சொல்லுவாங்க. ஓகே, திஸ் இஸ் தி பேசிக் ஷாலோ ஐடியா அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம், இஃப் யூ ஹாவ் டு லைக் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் 3 குணாஸ், யூ நீட் டு லுக் அட் த லிட்ரேச்சர். ஓகே, நான் வந்து ஃபுல்லாலாம் படிக்கல. ஓகே, ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட், பட் நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. மை கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அடுத்தவங்களும் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன். பிகாஸ் இட் இஸ் வெரி ஓல்ட் ஐடியான்றதுனால எவ்ரி ஒன் ஹாவ் தேர் ஓன் இன்டர்பிரிட்டேஷன். ஜஸ்ட் தட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் ஆஃப் நவ், அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாமில் வர்றப்ப என்னென்ன கொஷின் வரும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்பாங்க, இது எது என்னன்னு கேட்பாங்க, அவ்வளோதான் வரும். எனக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டா தான் ஞாபகத்தில் இருக்கும். அதனால் நான் எனக்கு தகுந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது அப்ளிகபிள் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் அப்ளிகபிள் ஆச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க, யோர் விஷ். ஓகே, ஸோ இப்போ புராணாஸ் அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா, லிட்ரேச்சரில் வந்து புராணாஸ்லாம் இருக்கும். ஸ்மிருதி கீழே தேர் ஆர் புராணாஸ். ஓகே, மகா புராணாஸ் 18 இருக்குது. ஓகே, அந்த 18 புராணாவை 6 இந்த குணாஸ் ரீதியாக வந்து பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் அதை பார்த்தா தான் இந்த 3 குணாஸோட ஆக்சுவல் எசன்ஸ் வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ those 3 gunas are represented by gods, 3 gods. okay, so சத்துவாக்கு வந்து விஷ்ணு, ரஜஸ்க்கு வந்து பிரம்மா, தமஸ்க்கு வந்து சிவா. ஓகே, ஸோ சத்துவாவில் வந்து பேசிக்காக வாட் இட் இஸ் தட் ஒரு ரைட்டியஸ்னஸ், ஒரு சொசைட்டி சர்வைவ் ஆகிறதுக்கான விஷயங்களை பண்ணுறது தான் வந்து சத்வா. ஓகே, ஸோ விஷ்ணு வந்துட்டு என்ன பண்ணுவார், இந்த உலகத்தை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவார், ரைட்? ஸோ தட்ஸ் ஹவ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சத்வா. ஏன்னா சத்வா கீழே தான்
விஷ்ணு ரிலேட்டட் புராணாஸ்லாம் வருதா, அதில் தான் வந்து கருட புராணம் வரும். ஓகே, ஐ டோன்ட் நோ இஃப் ஐ எம் லைக் வெரி கரெக்ட் அபவுட் இட், பட் திஸ் இஸ் வாட் ஐ சா. ஓகே, கருட புராணம் வந்து சத்துவா கீழே வரும். ஏன்டா சத்துவா நீங்கள் ஏதோ புனிதம் காம்னஸ்ஸு அப்படிலாம் சொன்னீங்களே, சத்துவா கீழே கருட புராணம் போட்டு வச்சுருக்கீங்களே அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அப்புறம்தான் பார்த்தா இல்லைங்க, ஒரு தர்மத்தை காப்பாற்றணுன்னா இந்த தண்டனைகளும் வச்சு தான் ஆகணும், அதனால தான் இது வந்து சத்துவா கீழே இருக்குது அப்படின்னு போட்டாங்க. ஓகே, நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டஸ் நாட் மீன் காம்னஸ். ஓகே, அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன், நோ நோ நோ, அந்த பேச்சுக்கு இடமே இல்லைங்க. ஆக்சுவலி ஒரு தர்மத்தை காக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் தான் சத்துவா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரஜஸ். ரஜஸ்க்கு வந்து பிரம்மா, ரைட்? பிரம்மாவுக்கு ரஜஸ்க்கு என்ன நான் சொன்னேன்? ஆக்ஷன் சொன்னேன், ரைட்? பிரம்மா தான் வந்து இந்த உலகத்தை படைச்சார். ஓகே, ஸோ கிரியேஷன், ஆக்ஷன், யூ ஆர் பிரிங்கிங் யோர் மைண்ட் அண்ட் தாட்ஸ் டு ஆக்ஷன், அவ்வளோதான் ரஜஸ். ஓகே, தென் கம்ஸ் தமஸ். தமஸ் இஸ் ஃபார் சிவா, ரைட்? சிவா என்ன பண்ணுறாரு? அழிக்கும் தெய்வம். ஓகே, ஒரு சொசைட்டி ரொம்ப கரப்டான அப்புறம் அழிச்சாதான், அதோட தீமைகளை வந்து ஒழிச்சாதான் புதுசாக ஒன்று உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த சைக்கிள் முக்கியம். உருவாக்குதல், காத்தல், அப்புறம் வந்து அழித்தல் அப்படின்ற சைக்கிள் முக்கியம். அப்படின்னா தான் வந்து மறுபடியும் உருவாக்குதல், காத்தல், அழித்தல் அப்படின்னு வரும், ரைட்? இந்த 3 குணாசியை நீங்கள் இந்த மாதிரி புரிஞ்சிக்கிட்டால் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்னு நான் நினைக்கிறேன். வை இஸ் தேட்? நீங்கள் வந்து தமஸை வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் சென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு புரியாது, நிறையா விஷயங்கள் வந்து சொல்கிறப்ப புரியாது. சத்வாவையும் அதே மாதிரி ரொம்ப அப்படி பியூரிட்டி ஒயிட்டு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாலும் நிறைய இடத்துல உங்களால் ரிலேட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 குணாஸ் ஆர் நாட் எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, இந்த 3 குணாஸும் ஒரு இன்ட்ராக்ஷனில் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாருக்குள்ளேயும் இந்த 3 குணாஸ் இருக்கும். ஆனால் ஒன்று மேபி டாமினண்ட்டாக இருக்கலாம், இல்லை 2 டாமினண்ட்டாக இருக்கலாம், இல்லை 3மே ஈக்குவலாக இருக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் தி குணாஸ் இஸ் அபவுட். ஓகே, த இன்ட்ராக்ஷன் இஸ் தேர். இது எதுவும் தனியாக அப்படியே இருக்கும் அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு சத்வா இஸ் என்டையர்லி 1% இஸ் சத்வா அப்படி இருக்காது. சத்வா டாமினண்ட்டாக இருக்கலாம், தாமஸும் ரஜஸும் வந்து இன்டாமினண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா நவ் வி கம் டு த காம்பினேஷன்ஸ், ரைட்? ஸோ இப்போ இன்ட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, அப்போ இது ரெண்டும் சேர்ந்தா என்ன, அது ரெண்டும் சேர்ந்தா அது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரலாம்ல. ஸோ அதுக்கு தான் வந்து லெட்ஸ் see how the combination will look like. ஓகே, இந்த பர்சனாலிட்டி சென்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நான் சொல்கிறதுக்கு காரணம் இதோட எசன்ஸை நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சிக்கணுன்றதுக்காக தான். இட்ஸ் நாட் லைக் வெரி ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டு கான்செப்ட் அப்படிலாம் இல்லை. இதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு எசன்ஸ் வந்து எனக்கு என்னென்னலாம் தேவைப்பட்டுச்சோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ சத்வாவும் ரஜஸும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஒரு மொராலிட்டியை வந்து காப்பாற்றணும். ஓகே, நாலேஜ், விஸ்டம், அது எல்லாமே இருக்கும். அட் த சேம் டைம் வி புட் திஸ் இன்டு ஆக்ஷன். ஓகே, ஸோ இப்போ பேசிக்கலி ஒரு லீடர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரிசர்ச்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. யூ ஹாவ் த நாலேஜ் அண்ட் யூ ஆர் ட்ரைங் டு புட் இட் இன்டு ஆக்ஷன். ஓகே, and you also try to be this dharmic person, dharma காப்பாற்றணும், பட் யூ ஆர் ஆல்சோ இன்டு ஆக்ஷன். அப்படின்னா தர்மத்தை காக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ யூ வில் டூ.
Okay, so your mindset of sattva is being put into action. அதுதான் sattva into rajas combination will look like. ஓகே, சத்வாவும் தமசும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஸோ சத்வாவும் தமசும் வந்து ஆப்போசிட்னு சொன்னேன், ரைட்? ஸோ இட்ஸ் பேசிக்லி உங்களை நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும். you can see the good in something and you can also point out the bad in something. End of the day, everything has its own goodness and badness in வந்து you will become like neutral about everything. Okay, action இருக்காது. You don't put anything into action. You are just passive. You just know things and you are just very passive. அவ்வளோதான். ராஜஸும் தமசும் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு காம்பினேஷன் என்ன ஆகும்னா, ஸோ யூ கேன் லுக் அட் த நெகட்டிவ்ஸ். ஒரு இந்த அழிவை நோக்கி போகுது அப்படின்றதுலாம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ், இந்த சிஸ்டமோட நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றது உங்களால் பார்க்க முடியும். And when you put that into action, it can come out as aggressive one, destructive one. But again, you can also turn out to be a social reformist. You can also turn out to be a terrorist. சோஷியல் ரிஃபார்மிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு சொசைட்டியில் இது தவறாக போகுது, இதை எதிர்த்து நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போவாங்க, ரைட்? டெரரிஸ்ட் லைக் சிமிலர், பட் த டிஸ்ட்ரக்டிவ் பவர் இஸ் லைக் டூ மச். ஐடியாலஜிக்கலி அவங்க சைடில் வந்து இந்த விஷயம் வந்து அநியாயம், இதை எதிர்த்து நான் போராடுறேன் அப்படின்ற மாதிரி போனாலும், when that put into a extreme kind of destructive action, that becomes terrorism. Right? So Rajas and Tamas can make social reformist or a terrorist, depends. Okay. The fourth combination is like all of these things are in equal amount. Sattva, Rajas, Tamas, மூணுமே ஈக்குவலா இருக்கு. So you can look at what is right, you can look at what is going wrong, and you can also put things into action. You are just mindful leader. Okay, mindful, this is what I have to do, this is what I have to like restrict or oppose, and this is right, this is wrong. பகுத்தறிவோட ஒரு லீடர் செயல்படுறது தான் வந்து இந்த மூணும் பேலன்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, so these are like the combinations that gives out, right? ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு எசன்ஸ் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுதான் இது அப்படின்னு உங்களால் முழுசாக சொல்ல முடிகிற மாதிரியான பாயிண்ட்டுக்கு நம்மளால் போக முடியாது. பட் இட்ஸ் சேம் லைக் லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜில் நம்ம ஒரு வார்த்தையை வந்து மீனிங் பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெரியம் வெப்ஸ்டரில் தேர் வில் பி லைக் 4-5 மீனிங்ஸ். அந்த 4-5 மீனிங்ஸும் சேர்ந்து ஒரு 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 திங்கிங் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட் தி வேர்ட் மீன்ஸ் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இதையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ சத்வ ரஜஸ் தமஸ் தான் வந்து பேசிக் கான்செப்ட் ஃபார் திஸ், ப்ரீகர்சர் கான்செப்ட் ஃபார் திஸ் சாம்கியா. ஓகே, ஸோ இது புரிஞ்சிச்சுன்னா we can move on to the next. சாம்கியா அப்படின்றது வந்து டியூவலிஸ்டிக் தியரி. ஓகே, துவைத்த தியரி அப்படி வந்து வச்சுக்கோங்க. ஸோ சாம்கியாவில் பேசிக்காக என்ன சொல்ல வருவாங்கன்னா, there is 2 things, Purusha and Prakriti. Okay, Purusha is something like it is not made of anything. Okay, it is fundamental thing over there, and the fundamental thing தான் வந்துட்டு actual reality. Okay, Prakriti on the other sense, it is made of many things: perception, experience, memory, thoughts, feelings. So it creates lots and lots of filters, or you can say lenses, or you can say masks, something like that. So இப்போ பிரகிருதி வந்து let's keep as perception. Okay,
புருஷா இஸ் சம்திங் லைக் ஆக்சுவல் ரியாலிட்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த மரத்தை வந்து நான் இப்போ கண்ணால் பார்க்கும்போது எனக்கு அது ஒரு மாதிரி தெரியும். ஓகே, அதே நான் இப்போ இந்த ஃபோனை எடுத்து நான் இந்த ஃபில்டர்லாம் போட்டு பார்க்குறேன்னா அந்த மரத்தோட கலரே எனக்கு வேறு வேறையாக தெரியும். வைப்ரண்ட்டில் நல்லா பச்சை பசேர்னு தெரியும், இன்னொரு இடத்துல அது ஒரு டல் பச்சையாக தெரியும், இன்னொரு ஃபில்டரில் அது வந்து ஒரு மாதிரி கிரேயிஷாக தெரியும். ஸோ பேசிக்கலி பிரகிருதி இஸ் லைக் தட். தி ஃபில்டர்ஸ், த்ரூ ஃபில்டர்ஸ் நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு ரியாலிட்டியே வந்து மாறி மாறி தெரியும். End of the day you are not looking at the reality, you are just looking at the things through some filter. Okay, so this is what Samkhya means. இதோட பேசிக்காக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகே, புருஷா இஸ் ஆக்சுவல் ரியாலிட்டி, ஆக்சுவல் அவேர்னஸ் ஆர் கான்ஷியஸ்னஸ். Prakriti is something like a perception that has been created through experience, through memory, perceptions, something over there. Okay, so இப்போ புருஷாவும் பிரகிருத்தியும் வந்து so Prakriti itself is not very like perspective sense அப்படின்னு சொல்ல முடியாது. Okay, when all the three gunas, sattva, rajas, tamas, இந்த மூணும் சமமாக இருக்கிற நேரத்தில் Prakriti is more close to Purusha, close to the reality. Okay, so the Prakriti is not affected by the perception when all these three gunas are in equivalent amount. Okay, so இப்போ இந்த சத்வா, ரஜஸ், தமஸ் ஈக்குவலண்ட்டாக இருக்கிறப்ப அதை என்ன சொல்லுவோம்னா அவ்யக்தா அப்படின்னு சொல்லுவோம். அவ்யக்தானா which has no form or which has no unmanifested, இதெல்லாம் தான் வந்து பிரகிருத்தின்னு சொல்லுவோம். பட் when the three gunas are not in the equilibrium, ஓகே, அதெல்லாம் வந்து மாறி மாறி இருக்குது. சத்வா இஸ் டாமினன்ட், ரஜஸ் அண்ட் தமஸ் ஆர் நாட் டாமினன்ட், இல்லை தமஸ் இஸ் டாமினன்ட் அப்படின்னா தென் கிரியேட்ஸ் அ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பர்செப்ஷன் தட் இஸ் கெட்டிங் மேனிஃபெஸ்டட். ஸோ இதுதான் வந்து வியக்தா அப்படின்னு சொல்லுவாங்க. வியக்தா இஸ் a word to represent caused or one that has forms or one that multiplies, depends on, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ புருஷா அண்ட் பிரகிருதி கேன் பி சேம் or can be like near when all these three gunas are in equivalent amount. ஓகே, அது ஈக்குவலண்ட் அமௌண்ட்டாக இல்லாமல் மாறி மாறி இருக்குன்னா அது வந்து கிரியேட்ஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பர்செப்ஷன் which distance Purusha and Prakriti. So when you look at the universe, நீங்கள் பார்க்குற விதம் வந்து பர்செப்ஷன்னால் மட்டுமே முழுக்க முழுக்க ஆகி அந்த இடத்துல உண்மையாக என்ன இருக்குது அப்படின்னு உங்களால் பார்க்கவே முடியாது. ஸோ யூ ஆர் நாட் இன் கனெக்ஷன் வித் புருஷா அட் ஆல். You are very much blinded by the Prakriti. Okay, so now again we are coming into this. So manifest ஆகும்னு சொன்னீங்க. What, like என்ன manifest ஆகும், what is happening over there, என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தான் வந்து அடுத்த லைனுக்கு நம்ம வருவோம். என்னன்னா, let's say these are not in equilibrium. Okay, now we come to the world. Okay, so what happens there? There is mahatnu ஒன்று இருக்கு. Okay, when there is in equilibrium, okay, how the perceptions are getting affected, how our perceptions are like created அப்படின்றதுக்கு we are again coming to one stages of theory ன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வர்றப்போ there is mahat is the first one. அது வந்து இட்ஸ் லைக் யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ்னு வச்சுக்கோங்க.
ஓகே. ஸோ யூனிவர்சலி ஸ்பீக்கிங் அந்த டைம் பீரியடுக்கு ஒரு லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு வந்து உலகம் வந்து உருண்டை. ஓகே, முன்னாடி இருந்தவங்களுக்கு தட்டையாக இருந்தது உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ தட் இஸ் லைக் யூனிவர்சல் புத்தின்னு வச்சுக்கலாம். யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் விச் இஸ் மஹத்துன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃபார் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஐம் சேயிங், மேபி ஐம் ராங். ஓகே, ஸோ மஹத் வந்து இஸ் லைக் யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் வேர் அந்த பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு கலெக்டிவிஸ்டிக்காக நம்மளுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் லெவல் இருக்கும். வி திங்க் திஸ் இஸ் ரைட் அப்படின்ற மாதிரி ஒரு கலெக்டிவிஸ்ட் லெவலில் வந்து நம்ம பிலீவ் பண்ணுவோம். ஓகே, தென் கம்ஸ் தி புத்தி. புத்தி இஸ் இண்டிவிஜுவல் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஸோ என்னதான் வந்து இந்த ஊருக்கே நம்ம வந்து ஒரு லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் நம்மளுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும்ல, ரைட்? ஸோ அந்த தனிப்பட்ட முறையில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில நம்பிக்கைகள், நம்மளுக்கு ஒரு சில நம்பிக்கைகள்னு சொல்ல முடியாது, ஒரு லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்காக. ஓகே, ஸோ இப்போ திஸ் ரைஸ் டு அகங்காரா. ஓகே, ஸோ தி அகங்காரா இஸ் வாட் called as ego or self-identity or the I. Okay, நான் யாரு அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்ல, ஸோ அதுதான் வந்து அகங்காரா. ஓகே, ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து சாங்கியாவை படிக்க போனீங்கன்னா what they will try to term is that there is புத்தி, அகங்காரா அண்ட் மனஸ். இது 3 தான் வந்து சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இப்போ இது இன்னும் டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த ஆர்டரில் நான் போகிறேன் இப்போ. ஓகே, ஸோ அகங்காரா டிவைட்ஸ் இன்டு சாத்விக் அண்ட் தமஸ்மிக். ஓகே, சாத்விக் லைட்னஸா, illuminated, which is like, okay, get the essence, fine. Tamasmic, get the essence, okay. And both of these are interacted by rajasic thing. Okay, so இப்போ sattvic கீழே தான் வந்து manas comes. Manas is simply the mind. Okay, ஸோ இப்போ நான் யாருன்னு நீங்கள் ஒரு கேள்விக்கு வந்தீங்கன்னா அது என்னென்ன மாதிரியான விஷயத்தை வச்சு இட் வில் கன்ஸ்ட்ரக்ட் யுவர் ஈகோ. ஓகே, that's what we are going to see. Okay, so mind is how you look at the world or perception or the way we think. So அதெல்லாம் வச்சுக்கோங்க. Okay, so mindல there is 5 cognitive senses and 5 active senses, action senses, something like that. Okay, so 5 sense faculty னு வச்சுக்கோங்க, which are like cognition, and 5 motor organs னு வச்சுக்கோங்க, which are like of actions. Okay, so இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கறது தான் வந்து மைண்ட், an organ which combines both action and cognition. Okay, so what are these 5 sense faculties, sense organs? ஆப்வியஸாக இதுக்கு நம்மளுக்கு பதில் தெரியும். காது, கண்ணு, மூக்கு, நாக்கு, அப்புறம் ஸ்கின்னு, ரைட்? ஸோ தீஸ் ஆர் தி 5 sense organs. And then coming to the 5 motor organs, மவுத், பேசுகிறோம், ரைட், சாப்பிட்றோம், ஹேண்ட்ஸ், ஏதாவது எடுக்கிறோம், கொடுக்குறோம், பண்ணுறோம், ஃபீட், நடக்கிறோம், ஓடுறோம், தாவுறோம், குதிக்கிறோம். Reproductive organs, we are reproducing. Excretory organs, we are excreting as well, right? These are the action organs. Okay, so basically இது ரெண்டும் கம்பைன் ஆகி தான் உங்கள் மைண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ when you perceive a thing, we perceive through our senses, right?
இப்போ அந்த துண்டு கலர் வந்து பச்சை கலர் அப்படின்னு நான் வந்து அதை பார்த்தா தான் நான் வந்து அதை துண்டு வந்து பச்சை கலருன்றது எனக்கு தெரியும். ஸோ கண்ணு தான் வந்து என்னோட சென்ஸ் ஆர்கன், ரைட்? சேம் வே நான் இப்போ ஏதோ ஒரு விஷயத்தோட பேட்டர்ன் இல்லை அதோட ஃபீல் அதெல்லாம் நான் தொட்டு பார்க்குறது, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த சென்ஸ் ஃபேக்கல்ட்டி. மோட்டார் ஆர்கன் இஸ் சம்திங் தட் யூ ஆல்சோ டூ இல்லையா? யூ ஆல்சோ டாக். நீங்கள் ஒரு பர்செப்ஷனை வெளியில் கொண்டு வரீங்க, and you are going, coming back, doing things, you are indulging with some things. So these are also a faculty of these things. Okay, so இது எல்லாமே சேர்ந்து what they call it as so I told 5 sense organ which is called as Jnanendriyas. Okay, 5 action organs which is known as Karmendriyas. Okay, இது ரெண்டும் சேர்ந்து manas is working out there, which is one organ. So on the total 11 organs, which in total called as Ekadasendriya. I don't know whether I'm like pronouncing it right. Ekadasendriya, something. Okay, so இப்போ let's come to the tamasmic பக்கம் வந்தோம்னா there is called Tanmantra and Bhutas. Okay, Tanmantrasனா வந்து subtle elements, Bhutasனா வந்து gross elements அப்படின்னு இருக்கும். So Bhutas is like space, air, fire, water, earth, ஐம்பூதங்கள் இருக்குல்ல, அதுதான் Bhutas. Tanmantras is like subtle essence of these ஐம்பூதங்கள். So when there is space, sound is created. Sound is Tanmantra, space is Bhuta. When there is air, we can actually touch someone, like, and do that. So touch is Tanmantra, Bhuta is air. Okay, so Tanmantras is like subtle elements, sound, touch, form, taste, smell, இதெல்லாம் வந்து Tanmantras. Bhutas are ஐம்பூதங்கள், ஸ்பேஸ், ஏர், வாட்டர், ஃபயர், எர்த். ஓகே, ஸோ இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் we are actually இதன் மூலமாக தான் we are actually sensing the world, right? This also creates one perception. Okay, this is made of something. அந்த துண்டு வந்து is made of something. My touch is made of something. My touch is happening because something is existing there. So this is like எல்லாத்தையும் நாங்கள் குறை சொல்லுவோன்ற மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் வந்து பிடிச்சி ஒரு பர்செப்ஷன் அப்படின்னு வந்து போட்டு வச்சுருவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி தமஸ்மிக். ஓகே, ஸோ நான் இப்போ ஆர்டராக உங்களுக்கு வந்து சொன்னேன், ரைட்? நவ் ரிவர்ஸில் ஐம் டெல்லிங் யூ ஹவு திஸ் ஆக்சுவலி ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஐ ஆம் பார்ன். ஓகே, நான் பிறந்துட்டேன். நான் பார்க்குறது, கேட்குறது, தொடுறது இதெல்லாம் வச்சு தான் வந்து நான் இந்த உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நானும் இந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறேன். பேசுறது மூலமாக, ஏதோ பண்ணுறது மூலமாக, ப்ரோக்ரியேட் பண்ணுறது மூலமாக, இல்லை வந்து டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது மூலமாக நானும் இந்த உலகத்துக்கு ஒன்று கொடுக்குறேன், ரைட்? அண்ட் while all this happens, there is this ஐம்பூதங்கள், இந்த கிராஸ் எலமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து இருக்கிறதுனால தான் this all the cognitive sense, action, things, places, all these things are existing. Okay, so now my mind is made of these senses and these actions. Okay, this gave rise to ahamkara. நான் யாரு அப்படின்னு நான் வந்து சொல்றதுக்கு இது எல்லாமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். இதன் மூலமாக தான் நான் என்னோட ஈகோவை கிரியேட் பண்ணுவேன். இதன் மூலமாக தான் என்னோட ஐடென்டிட்டியே கிரியேட் ஆகும்.
ரைட், என்னோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. ஓகே, அண்ட் தென் with this my buddhi is existing, the like நான் இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நான் படிச்சிருக்கேன், நான் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னா தட் இஸ் மை இன்டெலிஜென்ஸ். ஒரு சில விஷயத்த நான் படிச்சிருக்க மாட்டேன், தெரிஞ்சிருக்க மாட்டேன். ஓகே, மை இண்டிவிஜுவல் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் ஐ இன்டெல்ஜ் வித், வாட் ஐ டூ வித். ஓகே, ஸோ இப்போ தட்ஸ் மை புத்தி. And then comes the Mahat, என்னோட universal intelligence, the collective intelligence also give rise to the perception. So அதுமே adds up. And then so these are all creating some perception. Wow, who am I, what am I அப்படின்றது எல்லாமே எனக்கு ஒரு perception கொடுக்குது. இதுதான் வந்து என்னோட manifested prakriti. Okay, now I look at things through these perception. So இந்த perception மூலமாக நான் பார்க்கறதுனால ஆக்சுவல் ரியாலிட்டியை நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்கறது எல்லாமே வந்து perception. So when I go beyond all these perception, அப்போ தான் வந்து என்னால் ஆக்சுவல் ரியாலிட்டி பார்க்க முடியும், which is Purusha, which is the actual consciousness, which is actual truth. Okay, ஸோ இதுதான் பாயிண்ட்டு. குழப்பி விட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது ஒரு சில எக்ஸாம்பிள் மூலயமா நீங்களே வந்து வச்சு கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர் இஸ் ஒன் திங் ஐ forgot to tell about சித்தா அப்படின்னு இன்னொன்று வந்து உள்ளே வரும். ஓகே, மகத்து வந்து யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இஃப் யூ கோ ஆஃப்டர் மகத் தெர் இஸ் இண்டிவிஜுவல் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் விச் இஸ் சித்தா, விச் இஸ் மேட் ஆஃப் மெமரிஸ். ஓகே, மெமரிஸ் மூலயமா வந்து இதெல்லாம் வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் வந்து புத்தி, யோர் இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ் ஆக்ட்ஸ் ஆன், நீங்கள் ஞாபகம் வச்சதாக தான் உங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து உருவாகும், ரைட்? அதுக்கப்புறம் அகங்காரா which gives rise to the manas, which is ஞானேந்திரியா, கர்மேந்திரியா. There comes the மஹபுத்தா, தன்மந்த்ரா. Got it? இவ்வளோதான். Fine, I'll just end with this. இதுவே நல்லா குழப்பிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் உட்காந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். புரியலன்னா வந்து கான்செப்டை மனப்பாடம் பண்ணிடுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். இஃப் யூ ஆர் லைக் வெரி இன்டெலிஜென்ட் எனஃப் டு ரிமெம்பர் ஆல் தீஸ் சான்ஸ்கிரிட்ஸ் வேர்ட்ஸ், வெல் அண்ட் குட், என்ஜாய். அதை படித்து மனப்பாடமாக வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்டால் கேட்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேங்க. ஸோ சாம்கியா தான் வந்து ஃபிலாசபிக்கல் பேஸ்மெண்ட் ஃபார் யோகா. யோகா வந்து சரி, சாம்கியாவில் இந்த ஃபிலாசபி கண்டென்ட் நம்ம கொடுத்தாச்சு, இதை எப்படி நாங்கள் ஆக்ஷனுக்கு கொண்டு வரோம்னு சொல்கிறது தான் யோகா. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து ஐ திங்க் நான் வந்து நினைக்கிறேன், I don't know if I'm like right. So if you look at what's his name, JK பேசுகிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், JK பேசுகிறது எனக்கு கைண்ட் ஆஃப் சிமிலராக இருக்கும். he talks about like அந்த மரம் இருக்குன்னா அந்த மரத்தை மரமாகவே பாருங்க அப்படின்னு என்னமோ ஒரு இடத்துல அவர் சொல்லுவார். அது வாட் இட் இஸ் மேட் ஆஃப், அதை வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க, நீங்கள் ஒரு பர்செப்ஷன்லேருந்து பார்க்காதீங்க, அந்த மாதிரி என்னமோ ஒன்று பேசுவார். ஸோ when I read about Samkhya, I could mostly think of JK. ஸோ JKவோட philosophy is maybe orienting on Samkhya, I'm not sure, or maybe like all 6 schools-ஐயும் வந்து அவர் இன்வால்வ் பண்ணலாம். பட் வாட் எவர் ஐ saw as of now, சாம்கியா தான் நான் படிச்சிருக்கேன். சாம்கியாவை படித்து பார்த்தப்ப இது எனக்கு தோணுச்சு. மற்ற ஸ்கூல்லாம் படித்து பார்த்துட்டு அப்புறம் நான் அதெல்லாம் புலம்புறேன். ஓகே, பை.